ஸோ பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் வந்து யாருக்குமே கிடையாது. ஏன் அப்படின்னா, பேலன்ஸ் இஸ் ஒன்லி கிவன் டு யாருக்கு? ஒரே ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்கு அந்த பேலன்ஸ். யாருக்கு அப்படின்னா, பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய அவதாருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஓகே. மீதி வரக்கூடிய மனுஷனுக்கெல்லாம் அந்த பெர்ஃபெக்ஷன் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனாலதான் இம்பெர்ஃபெக்ஷன் தான் வந்து இருக்கு, பேலன்ஸ் இம்பேலன்ஸ். அப்ப பேலன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. ஏன்னா அதுதான் ஹாரோஸ்கோப். தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி. அப்ப பாசிபிலிட்டி இல்லைங்கும்போது அதை தான் வந்து ஹாரோஸ்கோப்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனி காம்பினேஷன் ஆஃப் ஃபோர்த் அண்ட் டென்த் பாவா 4 10 எப்ப சேர்ந்தாலும் அது கான்ஃபிளிக் டெண்டன்சி ஆயிரும். அதனால புதா குரு கன்ஜக்ஷன், குரு சனி கன்ஜக்ஷன், இவங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க அப்படின்னு. புதா குரு. ஏன் புதா குரு? குரு சனி. ஏன் குரு சனி? ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கேந்த், ஒன்னு 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 காரகா, இன்னொன்னு பாவா லார்ட். அந்த காம்பினேஷனும் ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, புதன் அண்ட் திஸ் திங் ஆர் காரகா அண்ட் பாவா லார்ட். ஸோ புதா அண்ட் ஆமா. ஸோ புதா அண்ட் குரு கன்ஜக்ஷன், குரு அண்ட் சட்டன் கன்ஜக்ஷன். அப்ப இந்த குரு ஸ்ட்ராங்கா இருந்தா இட் வில் ஃபேவர் த ஃபோர்த் பாவா, 4வது பாவத்தை ஸ்ட்ராங் ஆக்கிரும். வேறஸ் புதா ஸ்ட்ராங்கா இருந்தா அது 10th பாவாவை ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ரூல். ஸோ நம்ம இப்ப என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சந்திரா சனி கூட சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? சாட்டர்ன் சந்திரா காம்பினேஷன், சந்திரா புதா காம்பினேஷன், குரு மங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்திருந்தா எப்படி, குருவும் சனியும் சேர்ந்திருந்தா எப்படி, மங்களும் சனியும் சேர்ந்திருந்தா எப்படி? இது எல்லாமே இதே மாதிரி ரிசல்ட் தானே? ஓகே, கரெக்ட் தானே? ரைட். ஸோ இதுல இந்த எல்லா காம்பினேஷன்லயும் புதா அண்ட் குரு காம்பினேஷன் மட்டும்தான் வந்து வில் கிரியேட் மேரேஜ் ப்ராப்ளம்ஸ். யாருக்கு? புதா அண்ட் குரு கன்ஜக்ஷன் வில் கிரியேட் மேரேஜ் ப்ராப்ளம்ஸ். ஏன் மேரேஜ் ப்ராப்ளம்? புதா குரு டியூ டு டிஸ்அக்ரிமெண்ட் ஆஃப் த இன்ஹரண்ட் எனர்ஜி. அப்ப புதா குரு எல்லாம் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் குரு மெர்குரி ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்கோ, சூப்பர்னு சொல்றாங்களே அப்படின்னா, நோ. யாரு சொன்னா? திஸ் வில் கிரியேட் இன் ப்ராப்ளம் ஃபார் மேரேஜ் அப்பா அப்படின்ட்டு. ஏன்? 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 பிகாஸ் ரெண்டு ரெண்டு பேரும் காரகத் அண்ட் எக்ஸால்டேஷன் காம்பினேஷன்ல இருக்கு. ஓகே. ஸோ காரகா அண்ட் எக்ஸால்டேஷன் காம்பினேஷன் வந்து இஸ் ஆல்சோ கிரியேட்டிங் டிஸ்அக்ரிமெண்ட், மேரேஜ் ப்ராப்ளம்ஸ். வேற சந்திரா அண்ட் புதா ஆர் பிளேஸ்ட் இன் மியூச்சுவல் கேந்திரா, ஜாயின் பண்ணாலோ இல்லைன்னா மியூச்சுவல் கேந்திரா ஹவுசஸோ இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து சரஸ்வதி யோகா. ஆர் சந்திரா புதா கன்ஜாயின் பண்ணி சேர்ந்திருந்தாலோ ஆர் பிளேஸ்ட் இன் மியூச்சுவல் கேந்திரால இருந்தாலோ அதுக்கு பேர் சாரதா யோகா ஆர் சரஸ்வதி யோகா. அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்? இந்த பையனோ பொண்ணோ சூப்பரா படிக்க போகுதுன்னு அர்த்தம். படிப்பு என்பது எந்த எந்த 70வது வயசுலயே பாஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அப்படின்னு அர்த்தம். திஸ் காம்பினேஷன் கிவ்ஸ் ஃபேம் டியூ டு நாலேஜ், லேர்னிங் அண்ட் டீச்சிங். புதனும் மெர்குரியும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும். தென் ஐ வில் பி டெல்லிங் யூ மியூச்சுவல் கேந்திரால இருந்த சரஸ்வதி யோகம். அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் நீ நல்ல பயங்கர இன்டெலிஜென்ட், நிறைய படிப்பாடி, நல்ல நாலேஜ் இருக்கு உனக்கு, பிளஸ் டீச்சிங்க்கு ப்ரிஃபர்டு காம்பினேஷன் அப்படின்னு. சந்திரா ஷுட், இது எல்லா எல்லா காம்பினேஷனுக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்டா நல்ல கேள்வி, சூப்பர் அப்படின்னு. ஏன்? பிகாஸ் எல்லா காம்பினேஷனுக்கு அப்ளிகபிள் கிடையாது. இட் ஷுட் பி பிளேஸ்ட் எய்தர் இன் ஃபர்ஸ்ட் 10 டிகிரி ஆஃப் த மூவபிள் சைன், செகண்ட் 10 டிகிரி ஆஃப் அ ஃபிக்ஸட் சைன், லாஸ்ட் 10 டிகிரி ஃபார் த டியூயல் சைன் ஃபார் பிகமிங் அ குட் கிரேட் லேர்னிங் அண்ட் கிரேட் டீச்சர். அப்போ ஃபர்ஸ்ட் 10 டிகிரியில இருக்கணும் மூவபிள் சைன்ல இருந்தா. ஃபிக்ஸட் சைன்ல இருந்தா 20ல இருந்து 30 டிகிரிக்குள்ள இருக்கணும் அந்த காம்பினேஷன்.
நீ சொல்ற காம்பினேஷன் எங்க இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னாரு கடவுள். டியூவல் சைன்ல இருந்துச்சுன்னா 20 ல இருந்து 30 டிகிரி இருந்தா தான் கொடுப்பேன்னாரு அந்த காம்பினேஷன். அது இல்லாம 20 to 30 சொன்னீங்க. ஆமா, டியூவல் சைனுக்கு ஃபிக்ஸ்டா இருந்தா பிக்ஸ்டா இருந்தா 20 ல இருந்து 30. மூவபிள் சைன்னா 20, 0 ல இருந்து 10 பிக்சட் சைன், 20 ல இருந்து 30 பிக்சட் சைன், 20 ல இருந்து 30 டியூவல் சைன். ரெண்டுமே dual ஆ சொல்றீங்க. dual and fixed. 0 ல இருந்து 10 மூவபிள் சைன், or 10 to 20 fixed. 10 to 20 பிக்சட் சைன், 20 ல இருந்து 30 டியூவல் சைன். அப்ப பிக்சட் சைன்னா என்ன, ஐ மீன் மூவபிள் சைன் என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துப்படி 1, 4, 7, 10 மூவபிள், 2, 5, 8, 11ங்கிறது பிக்சட் சைன். அப்படின்னா டவுரஸ் அப்படின்னா பிக்சட் சைன் இல்லையா, டவுரஸ் ரிஷபம்னா பிக்சட் சைன். அதே மாதிரி 3, 6, 9, 12 எல்லாமே டுவெல் சைன். அப்போ ஜெமினி அப்படிங்கிறது, மிதுனம் அப்படிங்கிறது டுவெல் சைன். அப்போ டுவெல் சைன்ல இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா 20 ல இருந்து 30 டிகிரியில் இருக்கணும், அப்போதான் கொடுப்பேன் சாரதா யோகம். சும்மா எல்லாத்துக்கும் வந்துட்டு நாங்க சாரதா யோகம் வாங்கியிருக்கோம், பையன் சூப்பர்ல பிஹெச்டி வரைக்கும் படிப்பானான்னு கேட்கக்கூடாது. சரஸ்வதி யோகாக்கும் ஒரு காம்பினேஷனோட வரணும் அப்படின்ட்டு. காம்பினேஷனோட வந்தா சரஸ்வதி யோகம், இல்லைன்னா நோ சரஸ்வதி. ஃபர்ஸ்ட் அந்த சந்திரா ஷுட் பி பிளேஸ்ட். யார் இருக்கணும், சந்திரா ஃபர்ஸ்ட், சந்திரா தான் இருக்கணும். அதுல சந்திரா இருக்கணும். மூன் மெர்குரிக்கு கொடுக்கல, அத சந்திரா தான் ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கணும். யார் இருக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட். புதனை கொடுக்கல, சந்திரா தான் கொடுத்துருக்காரு. அப்ப ஒருத்தர் வந்து சந்திரா வந்து அந்த அந்த காம்பினேஷன்ல இருந்தா சாரதா யோகம் கொடுக்குற அப்படின்னு. It is crucial to understand Kendra houses to understand important concept of Vedic astrology. அப்ப இதுதான் நம்ம பார்த்தோம். அப்ப மங்கள் வந்து பார்த்தோம், செவ்வாய் பார்த்தோம், சந்திரனை பார்த்தோம், சுக்கிரனை பார்த்தோம், சனியை பார்த்தோம். இவங்க எல்லாமே வந்து ரூலர்ஸ் ஆஃப் கேந்திரஸ். அப்ப சூர்யா, மங்கள், குரு, சுக்ரா ஆர் த பிளானட்ஸ் தட் ஆர் ஊச்சா நீச்சா இன் கேந்திரஸ். கரெக்டா? சூர்யா, மங்கள், குரு, சுக்ரா இவங்கெல்லாம் வந்து ஊச்சா நீச்சா, அதாவது உச்சமாகவும் நீச்சமாக இருக்கக்கூடிய கேந்திரால இருக்கக்கூடிய 4 கிரகங்கள். ஆனா புதா மட்டும்தான் வந்து டைரக்ட்லி வந்து இந்த கேந்திரால அசோசியேட்டே ஆகல. ஆனா அவர் தான் அந்த காரகத்துவம், எதுக்கு 10ஆம் இடத்துக்கு காரகம். ஓகே, சோ இந்த நோடு, அதாவது ராகு கேத்து வந்து இந்த கேந்திரத்துக்கு எங்கேயுமே அசோசியேட்டே ஆகல. பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரியும், கேந்திரால ராகு கேத்து வரவே வராது. ஸோ கேந்திரா தான் வந்து பொதுவே வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், பொதுவே வந்து கேள்விகள் இந்த கேந்திராக்குள்ளேயே தான் இருக்கும். ஜோதிடம் கேட்க வரவங்க பார்த்தீங்கன்னா இந்த நாளை வச்சு தான் கேள்வி இருக்கும். என்னோட ஹெல்த் எப்படி இருக்கும், பாடி நல்லா இருக்குமா, நல்ல லைஃப் இருக்குமா, ஜென்ரல் லக்னா, எங்க இது ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிடைக்குமா, ஹாப்பினஸே சந்தோஷமே இல்லை, எப்போ வாழ்க்கையில சந்தோஷம் வரும், 4th house. கல்யாணம் பிரச்சனையாவே இருக்கு எப்பவுமே, மேரேஜ் இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் 7, கேரியர் இஷ்யூஸ் ஐயோ அப்படியா 10. ஸோ 4 மெயின் இம்பார்ட்டன்ட் கேள்வி, வேற யாருக்கும் வேற கேள்வி கிடையாது. இந்த 4 கேள்வியில முடிஞ்சு போயிடுது. ஓகே, பட் இந்த காம்பினேஷன் எப்படி வேலை செய்யறது இந்த அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல நம்ம பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் வந்து நீங்க இந்த காம்பினேஷன், எப்படிப்பட்ட காம்பினேஷன் இந்த கேந்திர இதுல எல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத உங்களை கவனமா பார்க்க சொன்னேன். அந்த காம்பினேஷன் மூலியமா வரக்கூடிய பிரின்சிபிள்ஸ் என்னங்கிறது கவனமா பார்த்தாதான் புரியும். அப்ப அடுத்தது வந்து காலபுருஷா அண்ட் பாவா லார்டுடைய டெரைவேஷன். எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்ஸா டெரைவ் பண்ணி வந்திருக்கு அதெல்லாம். ஆமா அப்படின்னு. ஸோ என்ன படிக்க போறோம், காலபுருஷா அண்ட் பாவா லார்டு எப்படிங்கிற டெரைவேஷன் படிக்க போறோம். எப்படி அந்த டெரைவேஷன் அப்படின்னு படிக்கும். ஸோ அதை படிங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 பிரின்சிபிள் தான் அதுக்கு. ஒன்று நேச்சுரல் லார்ட்ஷிப், இன்னொன்று காரகா. ஓகே, கிளியர்?
Okay. ஸோ பாபாவுடைய லார்டு, அதாவது பாவேஷான்னு சொல்லுவோம் நம்ம. பாபாவுடைய லார்டு வந்து அந்த காரகத்துவத்தினுடைய எனர்ஜியை வந்து கேரி பண்ணக்கூடியதாக இருக்கும். அது நேச்சுரல் காலபுருஷா லார்டு. அதனால தான் லக்ன லார்டு வந்து பிஹேவ்ஸ் த எனர்ஜி ஆஃப் மங்கள். லக்ன லார்டு வந்து எப்பவுமே வந்து மேஷத்தினுடைய லார்டு யாரோ அதனுடைய எனர்ஜி யாரோ அக்னி. ஹலோ, உங்க இது போயிடுச்சு வீடியோ. Good. Okay. மேஷத்துடைய லக்ன லார்டு யாருன்னு யாரு அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி பேஷா. சூரிய தான் காரகா. ஸோ இந்த பாபா லார்டுங்கிறது எனர்ஜி ஆஃப் த காரகா அப்படிங்கிறது எப்படி டெரைவ் பண்ணும் அப்படின்னா, பாவேஷா ஆர் பாபா லார்டு வந்து உங்களுடைய அபிலிட்டி என்னங்கிறத பார்க்க முடியும் ஒவ்வொரு பாவத்துல இருந்தும். காரகா வந்து டெஸ்டினி என்ன உங்களுக்கு ஆஃபர் பண்ணுதுங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய அபிலிட்டி, உனக்கு என்ன வரும், நல்லா உனக்கு என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத இந்த பாவத்தினுடைய எந்த பாவம் நான் எடுக்கிறேனோ அந்த பாவத்தினுடைய அதிபதி மூலமா உன்னுடைய திறமைகள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பேன். அதை எப்படி பார்ப்பேன்? காலபுருஷ தத்துவப்படி பார்ப்பேன். அப்ப லக்னத்தினுடைய திறமை மங்கள் மூலியமாக வச்சார். ஆனா டெஸ்டினி எப்படி இருக்கான் லக்னத்துக்கு? சூரியனை போய் பாரு, அப்பதான் சூரியனை வச்சுதான் டெஸ்டினி டெரைவ்டு. யாருக்கு? அந்த பாபாவுடைய லார்டு. ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. ஓகே. வேற பாவேஷா வந்து தன்னுடைய சொந்த சைன்ல இருந்ததுன்னா அதனுடைய அந்த பாவத்தினுடைய இன்டர்னல் சிக்னிபிகேஷன்ஸை ப்ரமோட் பண்ணும், எக்ஸ்டர்னல் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் சிக்னிபிகேஷன் அப்படின்னா 4வது பாவத்துக்கு சுகம். 4வது பாவத்துக்கு சுகம் அதான இன்டர்னல். எது உன்னால இன்டர்னலா ஃபீல் பண்ண முடியுமோ அதுதானே உன்னோட இன்டர்னல் ஃபீலிங்கா இருக்கும் அந்த பாவத்துக்கு. அப்ப 4வது பாவம் என்கிற பாவத்திற்கு இது ரிஷிகள் எப்படி பேர் கொடுத்தாங்கன்னா சுகபாவம். And here, no, it comes in here. And here. So, Bhavisha is Sukha internal significance. நீங்க வீடியோ போயிட்டு மறுபடியும். Yeah, I could have that. I compare you that. Go ahead. ஹலோ, I could hear you. எங்க வீடியோ காணுமே? ஸோ 4th ஹவுஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் சிக்னிபிகேஷன் என்ன அப்படின்னா சுகபாவம் அப்படிங்கிறது இன்டர்னல். ஹலோ, வீடியோ வராம கிளாஸ் போகாது, மேல போகாது. இப்ப எக்ஸ்டர்னல் அப்படின்னா என்னது? வெளியில அப்படிங்கிறது 4ஆம் பாவத்துக்கு வெளியில என்ன உணர்வு வேண்டும்? யாரா இருக்கும் வெளியில? வெளியில அப்படிங்கிறது தான் அம்மா. உள்ள சுகம், வெளியில அம்மா. சோ பாபா லார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாவத்தினுடைய அதிபதி தன்னுடைய ஓன் சைன்ல இருந்தால், சொந்த வீட்டில் இருந்தால் அது வந்து இன்டர்னல் சிக்னிபிகேஷனை மட்டும்தான் ப்ரமோட் பண்ணும், சுகத்தை ப்ரமோட். உதாரணத்துக்கு 4ஆம் பாவாதிபதி வந்து 4ஆம் பாவத்திலே இருந்தால் சுகத்தை அது அதிகரிக்கும். ஆனா அது அம்மாவை நன்றாக வைத்திருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்ப 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அதிபதி 4ல் இருந்து அம்மா சூப்பர்னு சொல்லிட்டாங்க யாராவது அப்படின்னா போய் வேலையை போய் பாரு, முதல்ல படிச்சுட்டு வாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த கொஸ்டினை கேட்டா பதில் மோஸ்ட்லி ஆட்கள் வந்து அம்மா சூப்பர் அப்படிதான். பட் அம்மா பத்தி சொல்லவே இல்லை ரிஷிகள். உன்னோட சுகம் மட்டும் தான் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். உன்னோட சுகங்கள் நல்லா இருக்கும், ஆனா அம்மாவுக்கு சுகத்தை பத்தி சொல்லவே இல்லையா? அது அம்மாவோட ஜாதகத்துல தானே இருக்கும்.
உன்னோட Fourth சுகம் house. அம்மாவோட 4th ஹவுஸ்ல அந்த பாவாதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்னாரு. அப்போ லக்ன லார்ட் அப்படிங்கிறது முதல் வீட்டினுடைய அதிபதி. காலபுருஷா பிரின்சிபல் படி இப்ப யோசிச்சு பாருங்க. லக்ன லார்ட் வந்து மேஷா ரூல்டு பை மங்கள். இப்போ மங்கள் வந்து எக்ஸால்டட் இன் மகரா விச் இஸ் நேச்சுரல் 10th ஹவுஸ்ல வந்து உச்சம் அடைகிறார். கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஸோ இதை வச்சு என்ன ரூல் டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா, அதுதான் வந்து அவரு காலபுருஷா வச்சு எல்லாத்தையும் டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ மகரத்துல உச்சம். லக்ன லார்ட் வந்து நல்ல பொசிஷன். லக்னேஷாவை பொறுத்த அளவுக்கு லக்னத்தின் அதிபதி 10ஆம் பாவத்துல இருந்தா சூப்பர்ங்க. ஏன்னா நேச்சுரல் மங்கள் 10ல உச்சம். லக்னாதிபதி லக்னத்துல இருந்தால் சூப்பர்னார். பிகாஸ் காரக சூர்யா இஸ் இன் லக்னா. எல்லாத்துக்கும் மீனிங்கும் புரிஞ்சுக்க. லக்னா லார்டு வந்து லக்னத்தின் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா பார்ஷியலி நல்லதுன்னார். பார்ஷியலி 50-60% நல்லதுன்னார். அது மங்களோட 8ஆம் இடம். எதுக்கு நல்லது? லக்னத்துக்கு நல்லது, பாடிக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. லக்னா லார்டு 5ல இருக்கு, சூப்பர்னர். இப்ப லக்ன லார்டு வந்து லக்னால இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, காரக சூரிய வந்து உச்சம். அப்போ அந்த ஆளுக்கு வந்து நல்ல ஃபார்ச்சூன் கொடுத்திருக்காரு கடவுள். நல்ல ஃபார்ச்சூன் கொடுத்திருக்காரு. உச்சமா இருக்கார் சூரியன். காரகர் உச்சம் அடைகிறார். அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு நேச்சுரலா கொடுக்கப்பட்டிருக்கு. லக்ன லார்டு இன் லக்னா இஸ் கடவுளுடைய கை உனக்கு ஆசீர்வாதமா கொடுத்திருக்காரு. என்னென்ன நல்ல ஃபார்ச்சூன் உனக்கு. இதுதான் அதனுடைய டெரிவேஷன். லக்னா லார்டு இன் லக்னா சூப்பர், குட் ஃபார்ச்சூன். சிம்பிள் முடிஞ்சு போச்சு. ஓகே. லக்னா லார்டு மங்கள் எக்ஸால்டட் இன் உச்சா இன் 10th பாவா. தட் இஸ் குட் ஃபார் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல எப்படி லக்னா லார்டு இன் லக்னா இஸ் ஃபார் ஃபார்ச்சூன். லக்னா லார்டு 10ல இருந்துன்னா உனக்கு ஸ்கில் அண்ட் அபிலிட்டி சூப்பர். உனக்கு திறமைகள் அதிக திறமைகள் இருக்குன்னு. அதே லக்னா லார்டு மங்கள் ஸ்வக்ஷேத்ரால இருக்கு. ஸ்வக்ஷேத்ரானா தன்னோட சொந்த சைட்ல இருக்கு. எக்ஸலண்ட் அபிலிட்டிஸ். ஆமா, லக்னா லார்டு மங்கள் ஸ்வக்ஷேத்ரால இருந்தா எக்ஸலண்ட் அபிலிட்டிஸ். 8th ஹவுஸ்ல இருந்தா gives excellent abilities. So the person will do extremely very good and great achievements. ஸோ லக்ன லார்டு 8ல இருந்துன்னா ஐயோ ரொம்ப இந்த இடத்துல ருத்ரபாவம் வெரி பேட் அப்படின்னு எழுதுனா ஒண்ணுமே படிக்காதவன். லக்ன லார்டு இஸ் 8th house is a person who is going to achieve a lot. Is a great achiever. அப்ப துஸ்தானம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தீங்கன்னா அடி வாங்குவேன்னு அர்த்தம். இப்ப நான் லக்ன லார்டு இன் 8th house அப்படின்னு கேட்டேன் ஒரு கொஸ்டின் தான். பெரும்பாலான இந்த யூடியூப் வழியா அஸ்ட்ராலஜி படிச்சவங்க எல்லாரும் ஆன்சர் பண்றது என்னன்னா ரொம்ப மோசம், நிறைய வாழ்க்கையில பல துன்பங்கள் அப்படின்னு இஷ்டத்துக்கு அந்த 8ஆம் பாவத்துல அசோசியேட் பண்ணி எழுதுறது. பட் வேரஸ் காலபுருஷா சேஸ் சாரி, தி பர்சன் இஸ் a great achiever. ஐயோ எப்படி அப்படின்னு எல்லாம் மறுபடியும் திங்க் பண்றது. எப்படி இது மட்டும் மாறிடுது அப்படின்னா, அப்போ அது வந்து எக்ஸலண்ட் அபிலிட்டிஸ். ஸோ பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அச்சீவ்மெண்ட்டும் ஜாஸ்தி, இஸ் ஆல்சோ வெரி ஹைலி எஜுகேட்டட் டூ. ஏன்னா அவ்வளவு புத்தி அவனுக்கு. அப்ப எல்லா குட் பி ரிசர்ச் ஸ்காலர்னாரு. ஏன் 8ஆம் பாவம் எல்லாம் அதான் நிறைய படிப்பான்னு அர்த்தம். நோண்டி படிப்பான்னு அர்த்தம். 8வது ஹவுஸ்ங்கிறது ரிசர்ச். ஆமா. ஸோ வென் சம்படி இஸ் a doctorate, அப்ப அந்த சப்ஜெக்ட்ல மாஸ்டர் தானே, அவனுக்கு பேரை என்ன போட்டுக்கிறீங்க, டாக்டர் தானே கொடுக்குறீங்கன்னு கடவுள். ஆமா. சி தட் இஸ் ஹவ் காட் இஸ் வெரி கிளவர். 8வது ஹவுஸ் வந்து டாக்டர் தான் வந்து நோய் பார்க்கணும்னு கிடையாது. லக்ன லார்டு 8th இருந்து அவன் டாக்டரேட் ஆகி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. Okay, so he is also equivalent to a doctor in a specialization in an area where he has studied. ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்து அதுல PhD படிச்சுட்டான்.
அவனுக்கு பேர் என்ன, டாக்டர் தானே அப்படின்னாரு. ஆமா, பிஹெச்டி படிச்சவனுக்கு என்ன கொடுப்பாங்க வீட்டு நாட்டுல, டாக்டர் தான் கொடுப்பாங்க பட்டம். Now you understood why டாக்டர்னு கொடுக்குறோம். லக்னா லார்ட் இன் ஃபிஃப்த் பாவா இஸ் இன் மூல திரிகோணா அண்ட் ஸ்வக்ஷேத்ரா ஆஃப் சூர்யா. அது சூரியனுடைய சொந்த வீடு மூல திரிகோணம். அப்போ அது என்ன கொடுக்கும், குட் ஃபார்ச்சூன். அகெயின் லக்னா லார்ட் இன் தேர்ட் அண்ட் சிக்ஸ்த் ஹவுஸ் புத்திமான். ஏன், பிகாஸ் மெர்குரி. அங்கேயும் காரகா வந்து மார்ஸ் தான். 3க்கும் 6க்கும் காரகர் யாரு, மார்ஸே தான். அதனாலதான் அங்கேயும் புத்திமான் இன்டெலிஜென்ஸ். ஆனா பிப்த் ஹவுஸ்ல இருந்தா ஃபார்ச்சூன், சூர்யா ஃபார்ச்சூன். ஏன் ஃபார்ச்சூன் சொல்றேன், பிகாஸ் சூர்யா இஸ் பிப்த் ஹவுஸ். என்னது, ஃபியூச்சர் ரொம்ப ஸ்ட்ராங் உனக்கு அர்த்தம். Now you see 9th 1 and 5 concept. 9 and 5 கான்செப்ட் வருது இங்க. 5ல இருந்தா ஃபார்ச்சூன். ஏன், உன்னோட ஃபியூச்சர் இஸ் கேரண்டீட் as a success. So Lagna Lord in 5th is wonderful. So you'll be great achiever. Maybe உனக்கு நல்ல ஃபார்ச்சூன் கொடுக்கப்பட்டிருக்கு. So Lagna Lord 10th இருந்தா என்னது, மங்கள் எக்ஸால்டட் மாதிரி. இட் கிவ்ஸ் பெஸ்ட் அபிலிட்டி. அது பெஸ்ட் அபிலிட்டினா திறமைகள் நிறைய இருக்கு, அதனால உன்னோட லைஃப் நல்லா நைஸும் பிரில்லியண்டா இருக்கலாம். இது வந்து சித்தி யோகம். ஸோ பாபா லார்டு உனக்கு என்ன கொடுக்குதுன்னா, உனக்கு திறமைகளை கொடுக்குது, நாட் ஃபார்ச்சூன். அவர் லக்னா லார்டு வந்து லக்னத்தில் இருந்தாலோ இல்லைன்னா 5ல இருந்தாலோ உனக்கு கிரேட் ஃபார்ச்சூன், பிகாஸ் அதனுடைய காரகமே உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி. அதனால உனக்கு கிரேட் ஃபார்ச்சூன். அப்ப இப்ப என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல காரக சூர்யா வச்சு ஃபார்ச்சூன் டிரைவ் பண்ணோம். அதுவே லக்னா லார்டு லக்னான் இருந்தா இட் வில் ஆல்சோ ஆக்ட் அஸ் மங்கள். அப்போ மங்கள் என்ன பண்ணுது, லக்னால இருந்தா இட் வில் ஆல்சோ லீட் டு அபிலிட்டிஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஸோ லக்னா லார்டு இன் லக்னால இருந்தா 2 வகையான பிளெஸிங்ஸ் உனக்கு. என்ன பிளெஸிங், மங்களோட பிளெஸிங். என்ன பிளெஸிங், எக்ஸலண்ட் அபிலிட்டிஸ், எக்கச்சக்கமான திறமைகள் உனக்கு இருக்கு. பிளஸ் இன்னொரு பிளெஸிங் என்ன, சூர்யா, குட் ஃபார்ச்சூன். So that is why Lagna Lord in Lagna is something superb. Very good. அப்படின்னு அர்த்தம். Now you see, ஒரே ரூல் ஆனா எவ்வளவு ஸ்ட்ராங் ரூல். If Lagna Lord placement is in 5th bhava, இது it is not giving you the ability. இது திறமையை வளர்க்குமான்னு கேட்டா வளர்க்காது. இது வந்து சூர்யாவோட காரக டெஸ்டினியை பொறுத்து இருக்கு. பட் பர்சனுக்கு 5th ஹவுஸ் வந்து குட் ஃபார்ச்சூன் வந்து கேரண்டி பண்ணதை தவிர எக்ஸலண்ட் அபிலிட்டி பத்தி பேசல. ஓகே, லக்னா லார்ட் இன் 4th எப்படி இருக்கு பாருங்க. லக்னா லார்ட் இன் 4th மார்ஸை கொண்டு போய் காலபுருஷால 4th போட்டா என்ன ஆகும். ஆமா, நவ் யூ சி. அப்ப என்ன அர்த்தம், அந்த பர்சனுக்கு அபிலிட்டி சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பாவா லார்டு வந்து அபிலிட்டி, அதுக்கான திறமைகள் இல்லை. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் வாட் இட்ஸ் மீன். புத்தி கம்மியா போச்சு, திறமைகள் கம்மி. அப்ப ஏதாவது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸ் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. லக்னா லார்ட் இன் 4th ஹவுஸ்ல எக்ஸ்பர்டைஸை எதிர்பார்க்காது. யூ டோன்ட் ஹேவ் எனி அபிலிட்டி. எக்ஸ்பர்டைஸை விடு. இப்போ ஒருத்தருக்கு டெய்லர் ஆகணும்னா டெய்லர் ஆகிறதுக்கான திறமை இருந்தால் தான் டெய்லர் ஆக முடியும். நீ லக்னா லார்டை கொண்டு போய் 4th ஹவுஸ்ல வச்சு அவன் 10 வருஷமா டெய்லரிங் படிச்சுட்டு இருக்கான், அதே லெவல்ல இன்னும் பிளவுஸ் கூட தைக்க தெரியலங்கிறான். அப்ப லக்னா லார்டு இன் 4th ஹவுஸ்னா ஏன் என்ன 10 வருஷமா பிளவுஸ் கூட கத்துக்கலையா? ஆமா, இதெல்லாம் டிசைனிங் கோர்ஸ் எல்லாம் போனானே, எல்லாம் போனான், பட் ஆனா என்ன யூஸ் இல்லை. ஏன், பிகாஸ் லக்னா லார்டு இன் 4th பிளவுஸ் கூட ஒழுங்கா தைக்க முடிய மாட்டேங்கிறாரு. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, எல்லாரோட பழசையும் வந்து ஜாயிண்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். ஏன், கரெக்டா ஸ்டிச் பண்ண தெரியல. அப்ப அந்த மாதிரி டெய்லருக்கு என்ன வரும் ஜாப் அப்படின்னா, எல்லாம் பழைய கிழிஞ்சது தொங்குனது எல்லாம் வந்து கொடுத்துட்டு போவாங்க. நீ இதை மட்டும் பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு அப்படி. ஸோ லக்னா லார்ட் இன் 7th ஹவுஸ் எப்படி இருக்கு,
opposite and Now you see, I have to see only two things to see. ஒன்னு வந்து பாவா லாட பத்தி பார்க்கணும். இன்னொன்னு you have to understand how the karakas is. இப்ப லக்ன லாடோட காரக்கா எப்படி இருக்கு 7th ஹவுஸ்ல? பாவா லாடு பாவா லாடு வந்து அபிலிட்டி குறிக்கிறது. காரக்கா காரக்கா இஸ் ஃபார்ச்சூன். debilitates it. Yeah, it So debilitates it. Lagna Lord in 7th house shows the person is having a very bad fortune. Now see, rule how clearly given. Mm. Lagna Lord in 7th house is very bad for the fortune. Yeah, because the Karaka is debilitated. ரெண்டே மாங்கா தான் எடுத்திருக்கேன். பாவா லாடுனா திறமைகள், அபிலிட்டி, அந்த பாவாக்கான திறமைகள். ஓகே, அந்த ஒவ்வொரு பாவத்துக்கு திறமை வேணும்ல. இப்ப லக்ன லாட்னா என்ன திறமை? இன்டெலிஜென்ஸை எப்படி பயன்படுத்துற? ஹவு யூ ஆர் யூசிங் இட். அண்ட் காரகா எப்படி இருக்கு? அந்த அதுக்கான நேச்சுரலா பிளெஸிங் இருக்கா இல்லையா? கடவுளோட பிளெஸிங் இருக்கா இல்லையா? இதுல 7th ஹவுஸ்ல இருந்தா இல்லைன்னு காட்டுது. அப்படின்னா என்ன மீனிங்? உனக்கு எக்கச்சக்கமான திறமைகள் இருந்தாலும் ஃபார்ச்சூன் இஸ் நாட். அப்ப நிறைய பேர் இப்ப நீ பார்த்திருப்ப, ஐயோ எக்ஸலண்ட், இளையராஜாக்கு ஈக்குவலண்டா ஒருத்தன் மியூசிக் போட்டிருக்கானா அப்படின்னா அவன் இளையராஜா லெவலுக்கு வந்தானா? ஒரே படத்துக்கு அப்புறம் காணும் ஆள. ஏன்? he is having excellent music ability. Yeah, he is having, but unfortunately karaka fortune is not healthy. Lagna Lord in 7th house. அப்ப இளையராஜா மாதிரி எல்லாருக்கும் ஆகலாம். அவனுக்கும் அந்த திறமை இருக்கு, அவனுக்கு ஈக்குவலண்டான திறமை இருக்கு. ஆனா வரலையே, அவன் வரல. ஆக லக்ன லார்ட் இன் 7th பாவா இஸ் சூரிய காரகா இஸ் நீச்சா, நீச்சமடைகிற சூரியன். அதனால என்ன? டெஸ்டினி ரொம்ப மோசமா இருக்கு, பேட் ஃபார்ச்சூன். அப்ப லக்னேஷா 4வதுல இருந்து மங்கள் வந்து டெபிலிட்டி. அப்பனா என்ன அர்த்தம்? ஆக்சுவலி ஆப்போசிட். அதாவது மங்களுக்கு எப்படி 10ஆம் பாவத்துல வந்து சித்தி யோகா கொடுத்தாரோ அந்த சித்தி யோகாத்துக்கு நேர் ஆப்போசிட் நாள்ல. அதனாலதான் சித்தியே இல்லைன்னு அர்த்தம். அதான் சித்தினா என்ன? எல்லா அக்காம்ப்ளிஷ்மெண்டே இல்ல. அக்காம்ப்ளிஷ்மெண்ட்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற திறமை, செஞ்சு முடிச்சு அதுல ஜெயிக்கவும் வேணும். லக்னா லார்ட் 4th இருந்தா ஜெயிக்க முடியாது, சித்தி கிடையாது. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? மங்கள்ல இருந்து லக்ன லார்ட்ல மங்கள்ல இருந்து we have understood எவ்வளவு திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அபிலிட்டிஸ். காரக்கால இருந்து என்ன கொடுத்திருக்கு? எவ்வளவு ஃபார்ச்சூன் கொடுத்திருக்கு. ரெண்டே பிரின்சிபிள் தான். அதை வச்சு we have derived how the Lagna Lord placements are. Okay? Okay. So it's applicable for all the bhavas. ஆமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9th லார்ட் எடுத்துக்கிறோம். 9th லார்ட் இஸ் கேரிங் த எனர்ஜி ஆஃப் குரு, தனு. யார் அதுக்கு காரக்கா 9th ஹவுஸ்க்கு? சூரியன். சோ குரு வந்து எந்த இடத்துல இருந்தா பிளஸ் சூப்பர் அப்படின்னா 4th ஹவுஸ்ல இருந்தா நல்லது. ஏன்? It is placed in 4th house, exaltation. Very good. As well as it is placed in 9th and 12th, Murtrikona and own sign. அப்ப 9th லார்ட் வந்து 4, 9, 12 இருந்தா they will be able to understand religion, higher education, ஒரு நல்ல டீச்சராக இருக்க முடியும், இல்லைன்னா ஒரு நல்ல அட்வைசரா இருக்க முடியும். 9th லார்ட் வந்து இது 3 பொசிஷன் தான் உனக்கு. 4ல இருக்கணும், 9ல இருக்கணும், 12ல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீ டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போலான்னு கடவுள். See how it is determined. ஒரு டீச்சரா வேலை பண்ணணுமா? 9th லார்ட் எடுத்து பாரு, நல்ல டீச்சரான்னு நீயே தெரிஞ்சுக்கோன்ட்டு. எப்படி? என்கிட்ட எதுவுமே கொஸ்டின் கேட்டு வரக்கூடாதுன்றாரு. என்ன ப்ரொஃபஷன் வேணும் உனக்கு? டீச்சிங்கா? ஓகே, டீச்சரா போகணுமா? ஆமா, சரி. 9th லார்ட் யாரு? 9th லார்ட் யாரு பாரு அப்படின்னாரு. ஓகே, 9th லார்ட் எங்க இருக்கு? 4ல இருக்கா? சூப்பர்யா, உனக்கு நல்லா வரும்னு. 9th ஹவுஸ்ல இருக்கு, சூப்பர்னர். 9th லார்ட் இன் 9th ஹவுஸ், அபிலிட்டி, செம அபிலிட்டி உனக்கு குரு. 12ல இருக்கு. Now you see 12ல இருந்தாலும் நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னா ரிலிஜனுக்கு நல்லது. அண்டர்ஸ்டாண்டிங் ரிலிஜன், ஹையர் எஜுகேஷன், குட் டீச்சர், எக்ஸெட்ரா.
as a Karaka, it also gives good, good fortune and dharma also. அப்ப 9வது லார்டு வந்து இந்த இடத்துல எல்லாம் இருந்ததுன்னா நல்ல ஃபார்ச்சூன் கொடுக்கும். அப்ப 9வது லார்டு வந்து 4ல 9ல 12ல எல்லாம் இருந்ததுன்னா இட் இஸ் கிவிங் குட் ஃபார்ச்சூன் டியூ டு ஓன் அபிலிட்டிஸ். உன்னோட சொந்த திறமையில மேல வருவேன்னா, உன்னோட சொந்த திறமைகள் மூலமா மேல வருவ. உன்னோட சொந்த திறமை. Now, Surya வந்து Karaka for father and dharma. Now, if it is exalted in Lagna, so 9th Lord வந்து லக்னாலியோ 5வது பாவத்திலயோ இருந்ததுன்னா it will give you good support from your father, good support from dharma and good support from father. தர்மா மூலியமாவும் உனக்கு சப்போர்ட் கிடைக்கும், அப்பா மூலியமாவும் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ உனக்கு அப்பா மூலியமா சப்போர்ட் கிடைக்குமா உன்னோட வாழ்க்கையில அப்படின்னு கேட்டுட்டு வராது. என்ன 9வது அதிபதி ஒரு லக்னத்துல இருந்தாலும் 5ல இருந்தாலும் உங்க அப்பா செமையா சப்போர்ட் பண்ணுவாரு. மற்ற இடத்துல எல்லாம் இருந்தா எங்கிட்ட கேட்டுட்டு வராது. என்ன வேற ஒரு அப்பாவை வேணா வாங்கிட்டு வரணும். உங்க அப்பா செய்ய மாட்டான் போயான்னு. ஓகே. ஸோ 9th Lord in Lagna is excellent for father, good fortune and dharma. ஏன் சூர்யா வந்து exalted in Lagna, 9th Lord in 5th is excellent for fortune of the father also. ஸோ ஒரு குழந்தை பிறக்கும் போது 9th Lord இப்போ குழந்தையோட ஜாதகத்துல 9வது அதிபதி 5ல இருந்தா, லக்னத்துல இருந்தாலும் சூப்பர், 5ல இருந்தாலும் சூப்பர். உங்க அப்பாவும் தூக்கி விட்டுருவாங்க. சூரிய காரக in மூல் திரிகோண and in 5th பாவா சூப்பர். பட் வெரஸ் 9th Lord வந்து இப்ப 10th பாவால இருக்குன்னு வச்சுக்கோ. நல்லதா? திங்க் பண்ணி கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். இதே கான்செப்ட் இஸ் சேம். 9th Lord வந்து 10ல இருக்கு. Jupiter 10th ல debilitates there. Correct. So now you see how you are going to determine the answer. It is not having good this 10th ஹவுஸ்ல இருந்தா உன்னோட a person has to make a fortune. அவனோட சொந்த ஃபார்ச்சூனை வந்து அவனோட சொந்த கர்மா மூலியமா தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணுமே தவிர உனக்கு எக்ஸ்டர்னல் லக்கோ இல்லைன்னா ஏதாவது வருமா அப்படின்னா உனக்கு எல்லாம் வரவே வராது. கஷ்டப்பட்டு வேணா முன்னேறிக்கோங்க. ஏன் குரு டெபிலிட்டேட்டட், சாட்டன் தான் உனக்கு ஒரே ஒரு ரச்சம் என்ன அப்படின்னா சாட்டன் மட்டும்தான். ஏன் உனக்கு அப்படின்னா என்ன பண்ணா என்ன பண்ணணும்? வெரி ஒர்க் ஹார்ட் அப்படின்னு. நவ் யூ சி ஃபார்ச்சூன்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டா பார்ப்போம், ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு. ஸோ இஃப் 9th Lord is placed in 10th bhava, 10th Lord has to be strong to give good fortune. இல்லைன்னா it is not going to be. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9th Lord 10ல இருக்க ஒருத்தருக்கு உடனே என்ன பண்ணணும்? 10 போய் பாருங்க. 10வது அதிபதி போய் பார்த்துட்டு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டை சொல்லியாண்டார். ஸோ காரகா ஃபார் த 9th பாவா இஸ் நீச்சா இன் 7th house. ஸோ 9th Lord வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கு அப்படின்னாலும் அது என்ன கொடுக்கும்? காரகம் நீச்சமா எடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? காரகம் நீச்சம், காரகம் டெபிலிட்டேட்டட். அப்ப என்ன அர்த்தம்? நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில, கான்ஃபிளிக்ட் நிறைய. அப்பா கூடயும் சண்டை உனக்கு, அப்பாவும் உன்னை எதிர்க்கிறார். ஸோ அப்பாவோட எதிர்ப்பு பிளஸ் உனக்கும் நிறைய பிரச்சனைகள், வெளி உலகத்திலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த இதுல முடிஞ்சோட நம்மளுடைய இதுவும் முடியுது. நாளைக்கு கண்டினியூ பண்றோம் மறுபடியும். ஓகே. அப்ப இன்னைக்கு 3 எத்தனை வாட்டி? 2 40 minutes பண்ணிருக்கோம். 3 வீடியோஸ் பண்ணியிருக்கோம்ல. ஓகே. ஸோ அதோட போகுது இன்னைக்கு. ஸோ 9th Lord வந்து 10வது பாவத்தில் இருந்ததுன்னா 10வது பாவத்தினுடைய அதிபதி வச்சுதான் வந்து டிசைட் பண்ணணும். ஒண்ணு 10ஆம் பாவத்தினுடைய அதிபதி 9ஆம் பாவம் 9ஆம் பாவத்தினுடைய அதிபதி 7ல இருந்ததுன்னா அப்பா பயங்கரமா ஆப்போஸ் பண்றான் உன்னோட அப்பாவே உனக்கு ஆப்ப வைக்கிறான்னு அர்த்தம். பிளஸ் உனக்கு வெளி உலகமும் பொண்டாட்டியும் ஒய்ஃபும் மேரேஜ் எல்லாமே வந்து ஆப்போசிஷன்ல தான் நடக்குது. அதனால பி கேர்ஃபுல் அப்படின்ட்டு. அப்போ 9வது பாவாதிபதி பை மிஸ்டேக் 7ல இருக்க ஒரு ஜாதகத்துலன்னா உன்னோட சூர்யாவை காரகா ஃபார் ஃபாதரை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அப்படின்னா எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது? சூர்யாவை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. எப்படி? சூர்யா வர்ஷிப் பண்ணிக்கணும்.
ஆமா. இன் அடிஷன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த செவன்த் லார்ட் ஆல்சோ வில் கிவ் யூ குட் ஹெல்த் டு த ஃபாதர். இல்லைன்னா ஃபாதரோட ஹெல்த்தும் ரொம்ப மோசமாகி போயிட்டு இருக்கும் நீ பிறந்ததுக்கு அப்புறம். அதனால உங்க அப்பாவுக்குமே அது ஒரு ரெமெடி தான். ஏன் உனக்கும் ரெமெடி, உங்க அப்பாவுக்கும் ரெமெடி, ரெண்டு பேருக்கு ரெமெடின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா அப்பாயா அப்படின்ட்டு. ரெண்டு பேருக்கும் ஒரே ரெமெடி. உங்க அப்பா ஹெல்த்தையும் போய் பாரு, பிளஸ் உங்க அப்பாவையும் ஒழுங்கா பார்த்துக்கோ. அதனால உங்க அப்பா உன்னை எதிர்க்காம இருக்கட்டும், போய் பார்த்துக்கோன்னாரு. அதுதான் கோல்டன் ரூல். ஓகே. 9வது பாவாதிபதி 10ல இருந்ததுன்னா என்னது? வாட் டஸ் இட் மீன்? குரு நீச்சா, மீனிங் லோ அபிலிட்டி. அப்ப உன்னோட சொந்த ஃபார்ச்சூன் வந்து உன்னோட 10th பாவாவுடைய நேச்சுரல் ஸ்ட்ரென்த் மூலியமா தான் இருக்கும்னாரு. அப்போ 9வது பாவாதிபதி பேட் லக் அண்ட் ஃபார்ச்சூன் இந்த 7th பாவா அட்லீஸ்ட் லைஃப் டைம்ல ஒரு வாட்டியாவது உனக்கு கொடுத்துருந்தார். அப்போ 9வது பாவாதிபதி வந்து 7ல இருந்ததுன்னா ஒரு பேட் லக், ஏதோ ஒரு ஒரு பேட் லக் வராம உன்ன லைஃப்ல கிடையாதுன்னாரு. ஏதோ ஒரு இடத்துல உன்னை வந்து முடிச்சிருவேன்னாரு. அப்போ திஸ் ஆல்சோ கிவ்ஸ் பேட் ரிசல்ட் ஃபார் த ஃபாதர். அதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னாரு. ஓகே. நவ் அடுத்த இதுல வந்து மிக இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய காலபுருஷ ரூல்ல ரொம்ப பேர் கேட்கக்கூடிய கேள்வி இது. அதுதான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வருது. என்ன அப்படின்னா 7th ஹவுஸ் காலபுருஷாவுடைய பிரின்சிபல்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி இல்லையா? அதுதான் பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து எப்படி சுக்ரா டோல்டு பை சுக்ரா ஹவு யூ ஆர் புட்டிங் சுக்ரா இன் வேரியஸ் சைன்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ 7வது பாவாதிபதி 6ல இருந்தா எப்படி? இட் இஸ் நாட் குட் ஃபார் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ். கோல்டன் ரூல். ஆமா. ஸோ நேச்சுரலா வீனஸ் வந்து எடுத்து 6வது பாவத்துல போட்டு பார்த்தா என்ன ஆகும்? காலபுருஷத்துல நீச்சமாகுது. அப்ப 7ஆம் அதிபதி 6ல இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஐயோ ரிலேஷன்ஷிப் மேரேஜ் அவுட்டு அப்படின்னு. ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் அவுட்டுங்க. ஓகே. ஏன் அப்படி அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனைவியோ இல்லைன்னா கணவனோ ஒரு டிசீஸ்லயோ ஒரு எனிமி மாதிரி உங்களை வந்து விரோதி மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா, நீ உனக்கு வேற வழி இல்லை, நீ வந்து மேரேஜை விட்டு ஓடி போய் தான் ஆகணும் அப்படிங்கிறார்கள். உன்னோட மனைவியோ இல்லைன்னா கணவனோ லாங் டேர்ம் இல்னஸ்ல இருந்தாலும், இல்ல அவங்க உனக்கு டெய்லி டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும், இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் யூ டு கண்டினியூ மேரேஜை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இல்லை ரிலேஷன்ஷிப்லையும் உன்னால இருக்க முடியாது. ஏன்னா இது வந்து டெய்லி டெய்லி அதே சண்டை அதே பிரச்சனை. அப்போ கான்ஃப்ளிக்ட் அண்ட் பிரச்சனை, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாம் வரும்பொழுது இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வலுவாகி தான் போகுமே தவிர டெய்லி குறையாது. அதனால இது வீனஸ்க்கு வந்து நல்ல இடமே கிடையாதுங்க. ஸோ 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது எந்த ஜாதகத்துக்கும் இட் இஸ் கோயிங் டு கிவ் த ரிசல்ட் ஆஃப் வீனஸ் ஒன்லி. ஏன்னா காலபுருஷன் அதுதானே கோல்டன் ரூலா கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து நேச்சுரலாகவே சாரிப்பா இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னா, ரிலேஷன்ஷிப் மேரேஜ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு மறுபடியும் கண்டினியூ பண்ண போறோம். கோயிங் டு எக்ஸ்பேண்ட் தி 7th பாவம். ஆமா, 7th லார்ட் இன் 12ங்கிறது பார்ப்போம். ஓகே. அதர் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம நிறைய இதுல வந்து எக்கச்சக்கமா பார்க்கணும். 7th பாவா மட்டும் தனியா ஒரு இதே எடுக்கலாம். ஓகே. அதனாலதான் 12th ஹவுஸ் 7th பாவாதிபதி, அதாவது சுக்கிரன் வந்து 12ஆம் பாவத்துல இருக்கிறது உச்சம். அதனாலதான் 12ஆம் பாவம் என்பதுதான் இம்பார்ட்டன்ட் பாவா ஃபார் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் பர்சன் வில் கெட் மேரீட் ஆர் நாட். இட் இஸ் நாட் 7th ஹவுஸ். அப்போ எல்லாரும் வந்து ட்ரெடிஷனலா பார்க்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் 7th ஹவுஸ் வச்சுதான் மேரேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வேதிக் அஸ்ட்ராலஜி படிச்சவன் 7th பார்க்கவே மாட்டான். எங்க பார்ப்பான்? 12th தான் பார்ப்பான். ஏன்? பிகாஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும் வெதர் யூ ஆர் ஹேவிங் a mood to get married or not. ஃபர்ஸ்ட் நீ என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கியான்னு நான் முதல்ல பார்க்கணும். அப்புறம் தானே கல்யாணம். ஃபர்ஸ்ட் என்கேஜ் பண்றியா அப்படின்னு அர்த்தம். ஸோ என்கேஜ் பண்றீங்கன்னா எங்கேருந்து வரணும்? 12ல தான் வந்துதான் கமிட்மெண்ட் டு மேரேஜ். கமிட்மெண்ட்னு ஒன்று கொடுக்கும்போது தான் மேரேஜ்னு ஒன்று நடக்கும். அந்த மேரேஜுக்கு ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்டுக்கு 12ஆம் பாவத்துல பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். கமிட்மெண்ட்னா என்னையா அப்படின்னா, கமிட்மெண்ட் டு ரிமைன் இன் த மேரேஜ். மேரேஜை கண்டினியூ பண்றதுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும், அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டே சரியில்லை அப்படின்னா மேரேஜ் கண்டினியூ ஆகாது. ஸோ அப்போ அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் வில் டிசைடு. இந்த 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த மாதிரியான கிரகங்களோ அந்த கிரகங்கள் வந்து டிசைட் பண்ணும் உனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காது. ஸோ அதுக்கும் சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கு.